2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுடைய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். என்னன்னு சொன்னா, பவுல் தனக்குள்ள ஒரு பலகீனத்தை குறித்து எழுதுகிறார். தன் சரீரத்திலே ஒரு முள், சரீரத்திலே ஒரு பலகீனம் அவருக்கு இருந்திருக்கிறது. இதை குறித்து நிறைய ஆராய்ச்சியெல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. அது என்ன, அவருக்கு வியாதி இருந்துச்சு, அல்லனா அவருடைய கண்ணில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, இப்படி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இங்கே என்ன பலகீனம்னு நமக்கு இல்லை, அதனால் நம்ம அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இந்த ப்ரேயரில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். நிறைய பேர் இன்னைக்கு கூட ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சரீரத்தில் பவுலுக்கு ஒரு முள் கொடுத்தா மாதிரி எனக்கு கூட ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வியாதியை குறித்தோ பலகீனத்தை குறித்தோ சொல்வார்கள். நான் யாரையும் குறைவாய் மதிப்பிடவில்லை. ஆனால் இந்த முள் இவருக்கு ஏன் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த முள் ஏன் இவருக்கு கொடுக்கப்பட்டது? வசனம் தெளிவாக சொல்லுது, எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. அந்த 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. பரதீசிக்குள் போனதான ஒரு மனுஷனை குறித்து அவர் எழுதுகிறார். அந்த பரதீசுக்குள்ள போயிட்டு வந்திருக்கிறாரு. நம்முடைய நிதானத்தின்படி அது பவுலாகத்தான் இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். பரதீசுக்குள்ள, பாரடைஸ்குள்ள போயிட்டு வந்துட்டு பவுல் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எழுதுகிறார். பவுலுடைய லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பவுலை பற்றி வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் பாடுகளில் கொஞ்சம் குறைய நான் பட்டேன். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. இன்னும் ஒரு இடத்துல போய் இன்னும் ஒரு இடத்துல சொல்லும் போது இவ்விதமாய் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் அப்படிங்கிறாரு. என்ன ஒரு கான்ஃபிடென்ட்டான வேர்டு பாருங்க, என்ன பின்பற்றுங்க. அதாவது சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு இயேசு சொன்னார். அதோட அர்த்தம் என்னன்னா, நான் நித்திய ஜீவனுக்கு போகிறேன். ஏன்னா அந்த வாலிபன் நித்திய ஜீவனை கேட்குறான். என்னை பின்பற்றினா நீ நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வ. இது ஆண்டவர் அந்த வாலிபனுக்கு சொன்னது. பவுல் சபைக்கு சொல்றாரு, நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன், என்னை ஃபாலோ பண்ணீங்கன்னா நித்திய ஜீவன் மிஸ் ஆகாதுங்கிறாரு. என்ன ஒரு கான்ஃபிடென்ட்! அப்போ இவ்வளோ பெரிய மேன்மை உடையவர் அவர். மொத்த திருச்சபைகளுக்கும் உபதேசத்தை எழுதி கொடுத்தவர். இன்னும் சொல்ல போனா புதிய ஏற்பாட்டு சபையினுடைய அஸ்திவாரம் அவர். மூளைக்கல்லாக கர்த்தர் இருக்கிறார். இவர் மேல்தான் சபை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். இவருடைய உபதேசத்தில், அப்போஸ்தலர் உபதேசத்தில் இவர் மெயினாக இவர் இருக்கிறார். அதில் அதையும் ஒருபடி தாண்டி பவுல் எடுத்துக்கொள்ளுங்க. பவுலுக்கு கொடுக்கப்பட்டதான மேன்மைகள் எப்பேற்பட்டது, வெளிப்பாடுகள் எப்பேற்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட நிருபங்களை படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா வசனம் தெளிவாக சொல்லுது. உங்களிடத்தில் வரும்போது இவையெல்லாம் சொல்லவில்லையா, முன்பே சொல்லவில்லையா? அதாவது ரட்சிப்பில் ஆரம்பித்து வருக வரைக்கும் எல்லாத்தையும் அடிப்படையாக, இங்கே ரோமருக்கு நிருபத்தில் ஆரம்பித்து தெசலோனிக்கர் வரைக்கும் 7 சபை இருக்கும். இந்த 7 சபையும் பார்த்தீங்கன்னா இந்த 7 உபதேசத்தின் மேலே இருக்கும். ரோமருக்கு ரட்சிப்பில் ஆரம்பிக்கும், தெசலோனிக்கர் வருகையில் முடியும். மொத்த உபதேசமும் இவர் அப்படியே எழுதி கொடுத்துருக்கிறார். பரதீசிக்கு போயிட்டு வந்திருக்கிறார், முகமுகமாக தேவனை தரிசிருக்கிறார். இன்னும் கீழே வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர்களுடைய எல்லா அதிசயம், அற்புதம் எல்லாம் இவர் மூலமாக நடந்திருக்குது. இப்படி இருக்கிறவர் சொல்றாரு, நான் கொஞ்சம் குறைய கிறிஸ்துவின் பாடுகளுக்கு வந்ததுனால நான் கிறிஸ்துவுக்கு ஈக்குவலாக என்ன நினைச்சிடக்கூடாது, நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே அதை செஞ்சுட்டேன்னு நினைச்சிடக்கூடாதுன்றதுனால என் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. எது? என்னை அந்த முள் குட்டும் போதெல்லாம் எனக்கு தெரியுது, எனக்கு அந்த பலகீனமோ ஏதோ ஒன்று அது நடக்கும் போதெல்லாம் தெரியுது, நான் கிறிஸ்து அல்ல, நான் இன்னும் என்னை கிறிஸ்து அளவுக்கு உயர்த்த முடியாது. அந்த முள்ளையும் கிறிஸ்து ஜெயிச்சிருக்கிறார், என்னால் அதை ஜெயிக்க முடியல. அதை தான் அவர் அங்கே சொல்ல வர்றார். அந்த முள் குத்தும் போது நான் ஒரு லிமிட்ல தான் இருக்கிறேன், நான் மனுஷன்தான் அப்படின்னு. இன்னைக்கு நமக்கு ஒரு சின்ன விஷயம் நடந்துட்டாலே, கொஞ்சம் பேர் புகழ்ந்துட்டாலே, கொஞ்சம் பேர் நம்மளுடைய செய்தியை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாலே, நம்ம பாடுறத கொஞ்சம் பேர் மேன்மையாக சொல்லிட்டாலே நமக்கு 2 கொம்பு முளைச்சிருது. நம்ம அப்படியே கிறிஸ்துவுக்கு மகிமையை செலுத்தாமல் அப்படியே நம்ம பக்கம் திருப்பிக்கிறோம். அதான் நான் சொல்லுவேன், ஒரு ஊழியக்காரனுடைய வேலை என்னன்னு சொன்னால் கிறிஸ்துவின் பக்கம் ஜனங்களை திருப்புவது. கடைசி காலத்தில் இருக்க பிரச்சனை என்னன்னா, ஜனங்களை தன் பக்கம் திருப்புவது, ஹீரோ வர்ஷிப். இன்னைக்கு காட்ஸ் வர்ஷிப் போய் ஹீரோ வர்ஷிப் வந்துருச்சு. இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சின்ன மேன்மை, கொஞ்சம் சும்மா ஒரு 10,000 பேர் புகழ்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு 10,000 பேர் நம்ம செய்தியை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நமக்கு என்ன வந்துடுது? உடனே ஒரு மேன்மை. ஓ, அவரை மாதிரி பேச முடியாது 4 பேர் சொன்ன உடனே என்ன மாதிரி பேச முடியாது நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இதெல்லாம் முள்ளு கிடையாது, வீழ்ச்சி.
யாருக்கு இது முள்ளு, அந்த அளவுக்கு தேவனிடத்துல நெருக்கமாக இருந்து உயர்வை பெற்று அந்த அளவுக்கு வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் சொல்றான், எனக்கு சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டு. இன்னைக்கு சாதாரணமா ஒரு வியாதி வந்த உடனே பவுலுக்கு ஈக்குவல் நம்ம நினைச்சுக்கிறது. நம்ம என்ன சொல்றோம், எனக்கு பவுலை போல சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு ஏன் கொடுக்கப்பட்டது? ஏன் வெளிப்பாடு அந்த அளவுக்கு வந்துருச்சா? அந்த அளவுக்கு பரதேசிக்கு போயிட்டு வந்துட்டோமா? அந்த அளவுக்கு ஜனங்களை பார்த்து கான்ஃபிடென்ட்டா என்னை பின்பற்றுங்கன்னு சொல்ற அளவில் இருக்கிறோமா? அதனால தான் இந்த வியாதி ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரா? இல்லை, நம்முடைய மதீனத்தினால் கூட இது வந்திருக்கும். எவ்வளோ சொன்னாலும் கேட்காம அதிகமாக சாப்பிட்டுட்டு சுகர் வந்ததாகவும் இருக்கும். எவ்வளோ சொன்னாலும் கேட்காம இயற்கை பிரமாணத்தை மீறினதாக கூட இருக்கும். இது எல்லாமே கிறிஸ்துக்கு நம்ம சரீரத்தில் கொடுக்கப்படுகிற முள் நம்ம நினச்சிக்க முடியாது. இது நமக்கு நாம ஏதோ ஒரு சின்ன ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஊழியத்தை குறை சொல்ற நினைச்சிடாதீங்க. பவுலுக்கோட சொல்றேன், அந்த மேன்மை அடைந்தவருக்கு அது முள்ளு. நமக்கு ஏற்படுகிறதுல அந்த அளவுக்கு முள்ளுன்னு சொல்ல முடியாது. இப்போ இவர் சொல்றாரு ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே உமக்கு சித்தமானது எடுத்து போடும். கர்த்தர் சொல்றாரு, அது இருக்கட்டும், அது அங்கேயே இருக்கட்டும். ஏன்? அந்த பலவீனம் வரும்போது தான் என் பலன் உனக்குள்ள வரும். அப்பதான் நீ என்னை நோக்கி பார்ப்ப. இல்ல அந்த முள்ள உன்னால எடுக்க முடியும். எத்தனையோ பேரை மரித்தோரை உயிரோடு எழுப்பி இருக்கிறார் பவுல். அவருடைய உருமால்களில் வல்லமை இருக்குது, எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த முள்ளை மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்கேன் தெரியுமா? இந்த இருந்தாதான் நீ என்ன நோக்கி பார்ப்ப. இல்லைன்னா உனக்கு வெளிப்படுத்த மேன்மை நிமித்தம் நீ என்ன பார்க்க மாட்ட. நீ வெளிப்பாடுகளுக்கு பின்னாடி போய் நீ வேற எங்கேயாவது போய் வீழ்ச்சிக்கு காரணமாயிரும். அப்போ ஆண்டவர் நம் சரீரத்தில் சில காரியங்களை கொடுத்திருப்பது எதற்காக? சில பலகீனங்களை அனுமதிச்சிருப்பது எதற்காக? நம்முடைய வீழ்ச்சியை தடுப்பதற்காக. இந்த வீழ்ச்சியை தடுப்பதற்காக கொடுக்கப்பட்ட விஷயத்தை எடுக்கும்படி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த ஜெபம் கேட்கப்படாது. அதைத்தான் நான் சொல்ல வரேன். இந்த பிரேயர் ஆண்டவர் கேட்காம இருப்பது நல்லதுன்னு சொல்றேன். பல நேரங்களிலே பல ஊழியர்களுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்டதான நிறைய பரிசுத்தவான்களுக்கு, பவுலுக்கு மட்டும் இல்லை, அந்த மாதிரி நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஆண்டவர் சில முள்ளை கொடுத்து தான் வச்சிருக்கிறார். அந்த முள்ளை அவங்க ஏன் அவங்க வாழ்க்கையில் அதை அனுமதிச்சிருக்கிறாரு, ஏன் ஜெபம் பண்ணியும் போகாம இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த முள் தான் அவர்கள் வீழ்ச்சி அடையாமல் இருப்பதற்கு காரணம். அந்த முள் தான் இன்னும் அவர்களை தேவன் நோக்கி பார்ப்பதற்கான காரணம். சில ஊழியக்காரர்கள் மட்டும் அல்ல, பணக்காரங்க அல்லது நல்ல ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவங்க, நல்ல ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட்ல இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு சின்ன துக்கம் கொடுக்கக்கூடிய காரியம் அவங்க ஃபேமிலியிலையோ அவங்கள சுத்தியோ இருக்கும். உங்களுக்கும் இருக்கலாம். இது ஏன் என்னை விட்டு போகவே மாட்டேங்குது? நானும் ஆண்டவருக்குள்ள எல்லாமே கரெக்டாக தான் இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ற நிறைய பேருக்கு நடக்குது, ஆனா எனக்கு இது அப்படியே நடக்க மாட்டேங்குது. அது அப்படியே தான் இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? அது இருக்கிற வரைக்கும் தான் உன்னுடைய வீழ்ச்சி வராமல் இருக்கும். உன் வீழ்ச்சி வராமல் இருப்பதற்கு கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஸ்பீட் பிரேக்கர் தான் இந்த பலகீனம். அந்த பலகீனம் இருக்கிற வரைக்கும் நீ கர்த்தரை நோக்கி பார்த்துக்கிட்டே இருப்ப. அது இருக்கட்டும், அது நல்லதுங்கிறார் கர்த்தர். பவுலுமே சொல்றாரு, கீழே பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, அந்தப்படி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலவீனனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கணிலும் நான் பிரியப்படுகிறேன். ஏன்? இந்த பலகீனம் இருக்கும்போது எனக்கு நிறைய உயர்வு வருது. இந்த உயர்வுகள், வெளிப்பாடுகள், கர்த்தர் கொடுக்கக்கூடிய காரியங்கள், அதன் மூலமாக வரக்கூடிய ஜனங்கள், அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அதனால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் இவ்வளவு வரும்போது இந்த பலகீனம் அந்த நேரத்தில் நான் அதை முழுசா அனுபவிக்காதபடிக்கு இந்த பலகீனம் என்ன வந்து அந்த இடத்துல ஒரு தட்டு தட்டுது. அதை நான் அந்த முழுசா அனுபவிச்சு அந்த ஜனங்க கொடுக்குற புகழ்ச்சியான வார்த்தைகளை மொத்தமா நான் கேட்டா எனக்கு ஒரு வேளை வீழ்ச்சி வந்துடும். அந்த நேரத்தில் ஆண்டவர் ஏதோ ஒன்று கொடுத்துருப்பார். நான் திருப்பியும் சொல்றேன், அது சரீரத்தில் இருக்கிற முள்ளு மட்டும் இல்லை, உன் கூட இருக்கிற ஒரு ஆளா இருக்கும். அத்தனை பேரை உன்னை உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்தும் போது சுருக்குன்னு ஒரு வார்த்தையை ஒருத்தர் சொல்லுவாங்க. இவங்க சொன்ன எல்லாமே உனக்கு ஒண்ணுமே இல்லாமல் போயிடும். உன்னை கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சு நீ அந்த சந்தோஷத்தை திளைக்கும் போது அந்த நேரத்தில் ஒரு சின்ன துக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆளோ ஒரு சம்பவமோ உனக்கு நடக்கும். உங்களால முழுசா அதை அனுபவிக்க முடியாதபடிக்கு இருக்கும். ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது? ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு, இது ஒன்று தாங்க, இது ஒன்று தாங்க அப்படின்னு சொல்றல, அந்த ஒன்று தான் உன்னை இன்ன வரைக்கும் ஓட வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஒன்று தான் இன்ன வரைக்கும் உன்னை வீழ்ச்சி அடையாம பாதுகாத்துக்கிட்டு இருக்குது. அந்த ஒன்று தான் நீ இன்னும் கர்த்தருக்குள்ள வளருவதற்கு காரணமா இருக்குது. ஏன்? நீ வீழ்ச்சி அடையாம இருந்தீங்கன்னா அடுத்து இன்னும் கர்த்தர் காரியங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. உனக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பாரு, மேன்மைகளை கொடுப்பாரு, உயர்வுகளை கொடுப்பாரு. எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் இந்த முள்ளு மட்டும் உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஏன்? அந்த உயர்வுல
நீ தேவனை நோக்கி பார்க்கறதுக்கான ஒரே வாய்ப்பு இந்த முள்ளு தான். இல்லைன்னா நீ ஏரோத போல மாறிடுவ. ஏரோதுக்கு சரீரத்துல முள்ளு இல்லை, ஆனா இது கர்த்தருடைய வார்த்தைன்னு அவனை சொல்லி எல்லாரும் புகழ்றாங்க. வந்தது பாருங்க ஒரு பெருமை. வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாதபடியினாலே. ஒருவேளை அந்த முள்ளு இருந்திருந்தா அவன் சொல்லியிருப்பான் அந்த நேரத்துல. நான் சொல்றது ஒரு உதாரணம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கண்ணுக்குள்ள ஒரு முள்ளு இருந்துச்சு, எல்லாரும் அவனை பாராட்டும் போது அந்த கண்ணுக்குள்ள முள்ளு குத்துது. அவன் கண்ணை மூடிட்டு சொல்லுவான், நீங்க என்ன சொன்னாலும் சரி, எனக்கு இந்த வழி இருக்கிற வரைக்கும் நான் என்னத்தை செய்யறது அப்படின்னு சொல்லும் போது அவனால் முழுவதுமாக அங்க அதை அக்செப்ட் பண்ண முடியாது. அடுத்து சொல்லுவான், கர்த்தாவே இது என்னை விட்டு நீங்க. அவனுடைய பார்வை இந்த பலவீனத்தின் மேல தான் இருக்கும். உன்னை சுத்தி கொடுக்குற புகழ்ச்சி மேல இருக்காது. நிறைய பேருக்கு இந்த முள்ளு இல்லாதது தான் வீழ்ச்சிக்கு காரணம். நிறைய பேருக்கு ஹேண்டில் பண்ண தெரியல, முழு பிளெஸிங்கையும் ஹேண்டில் பண்ண தெரியல. அப்படி முழு புகழ்ச்சி வரும்போது ஹேண்டில் பண்ண தெரியாம அப்படியே அதை புகழ்ச்சியில திளைக்க ஆரம்பிக்கிறாங்க, பணத்துல திளைக்க ஆரம்பிக்கிறாங்க, அந்த ஆசீர்வாதத்துல திளைக்க ஆரம்பிக்கும் போது அந்த முள்ளு இல்லாததுனால வாயில பெருமையான வார்த்தை, கண்ணுல பெருமையானது, நடையில ஒரு பெருமை, எல்லாத்திலும் பெருமை வந்து வீழ்ச்சி வருது. அந்த சரீரத்தில் ஒரு முள்ளு இருந்தா நடையில ஒரு பெருமை வராது, நடையில ஒரு சின்ன தள்ளாட்டம் இருக்கும், ஒரு ஒரு பணிவு இருக்கும், ஒரு தாழ்மை இருக்கும். ஏன்பா உடுப்பா எவ்வளவு இருந்தாலும்ப்பா இந்த துக்கம் எனக்கு ஒன்று இருக்கேப்பா, இது இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன முழு ஆசீர்வாதம் சொல்ல முடியாதேப்பா அப்படின்னு நினச்சிப்பாங்க. இதுல ஒரு கேட்டகரி இருக்கு, நான் அதை சொல்லிட்டு ஜெபம் பண்றேன். இன்னொரு கேட்டகரி இருக்கு, கர்த்தர் அந்த முள்ளையே கொடுத்திருப்பாரு, ஆனாலும் அது முள்ளுன்னு அவங்களுக்கு தெரியாது. பாருங்க, அந்த மேன்மைக்கான முள்ளுன்னு அவங்களுக்கு அது தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க கிட்ட அந்த முள் இருக்கும், ஆனா அவங்க அத்தனை பேரையும் சபிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அத்தனை பேரையும் திட்டிக்கிட்டு இருப்பாங்க, அத்தனை பேருக்கு முன்னாடி பெருமையா பேசுவாங்க. ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு முள் இருக்கு, ஊரே சொல்லும் இவருக்கே இப்படி இருக்கு, இவர் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காரு. அவங்களுக்கு அதை பத்தி தெரியவே தெரியாது. ஏன்னா அந்த முள்ளை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல, அதை தூக்கி ஓரம் போட்டுட்டு அந்த முள் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க துணிகரமா கர்த்தர் அவங்கள, நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன், கர்த்தர் உங்களை தனக்குள்ள வச்சுக்கிறதுக்கு, நீங்க விழுந்து போகாம இருக்கிறதுக்கு சில முள்ளை கொடுக்குறாரு. நீங்க உங்க மாம்சத்தை அந்த முள்ளை ரிமூவ் பண்ண பாக்குறீங்க. வசனத்துல பாருங்க, பவுல் கேட்கிறாரு, ஆண்டவரே இது என்னை விட்டு நீங்க போகட்டும். கர்த்தர் சொல்றார் அது இருக்கட்டும். ஒருவேளை இன்னைக்கு நிலைமையில இருந்தா அது ஒரு வியாதின்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் உங்க சரீரத்தில் கொடுத்துருக்கிறார். நான் என்ன செய்யறேன், அதை உலக பிரகாரமா என்னை விட்டு நீக்க பார்க்கிறேன். நான் போய் ஜெபம் பண்றேன் ஆண்டவர்கிட்ட தெய்வீக சுகத்துக்கு, ஆண்டவர் எனக்கு கொடுக்கல, அது இருக்கட்டும்னு சொல்றாரு. ஏன், அது இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு நல்லது. நீ என்னை நோக்கி பார்த்துக்கிட்டே இருப்ப. நான் எல்லாருக்கும் இதை சொல்லலை, நீங்க தப்பா புரிஞ்சிடாது. வியாதின்னு வேண்டாம், வேற ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. இன்னைக்கு உள்ள சூழ்நிலை நான் என்ன பண்றேன், அதை ரிமூவ் பண்றதுக்கான வேலையை பார்க்கறேன், அந்த முள்ளை என்னை விட்டு எடுக்கிறதுக்கான வேலையை பார்க்கறேன். கர்த்தர் பார்க்கறாரு, அப்ப நீ அந்த முள்ளை எடுக்கணும்னு நினைக்கிறியா, அதுதானே உனக்கு நான் வச்சிருக்கிற மிகப்பெரிய பிளஸ்ஸிங். ஐயோ ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா, பெயின் ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங். பாடியில் பெயின் இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, அந்த பெயின் தான் உங்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். பெயின் வர வர இயேசுவேம்பிங்க. பெயின் இல்லாமல் ஒரு கட்டி இருந்துச்சு உங்கள் உடம்புலன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஒரு நாள் திடீரென்று அந்த பெயின் இல்லாத கட்டி மிகப்பெரிய வியாதியாக இருக்கும், உங்கள் உயிரையே கொன்றும். அந்த பெயின் இருக்கும்போது அது உங்களை இயேசுவை நோக்கி பார்க்க வைக்கும். ஸோ அந்த பெயின் ஆண்டவர் கொடுத்துருக்கிற கெயின், அது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை ரிமூவ் பண்ண நினைப்பீங்க அந்த முள்ளை. பவுல் பாருங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டாரு, உலக பிரகாரமாக அதுக்கு எந்த ட்ரையும் அவர் பண்ணலை. நம்மளாம் தான் என்ன பண்ணுவோம், உலக பிரகாரமாக அந்த முள்ளை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு மனுஷனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், அந்த மனுஷன் உங்க கூட இருக்கிறாரு. கர்த்தர் சொல்றார் அவன் கூட இருக்கட்டும். எல்லாரும் புகழும் போது அந்த மனுஷன் மட்டும், ஆமா நீ யாருன்னு எனக்கு தெரியாதா அப்படிமா. உடனே நமக்கு என்ன தோணும், இவன் ஆண்டவரே இவனை ஏன் என் கூட வச்சிருக்கீங்க, கர்த்தர் அவனை தான் வச்சிருப்பாரு. ஏன் இத்தனை பேர் உன்னை புகழும் போது ஒருத்தன் உன்னை திருத்தறதுக்கு அங்கே ஒருத்தர் இருக்கணும், ஒரு கிரிட்டிசைஸ் பண்றவங்க ஒருத்தன் அங்கே இருப்பான். உனக்கு மேல இருந்து குற்றமே அவன் தான், சாத்தானுடைய தூதன். அவன் இருக்கிற வரைக்கும் உங்களால 100% நீங்க அதை அக்செப்ட் பண்ணிட மாட்டீங்க. எல்லாத்தையும் இவனை பார்க்கும் போதெல்லாம் அதெல்லாம் மறந்துடும், உங்களுக்கு மொத்தம் மறந்துடும். இப்போ என்ன நடக்கும் தெரியுமா, நீங்க இவனை ரிமூவ் பண்ண நினைப்பீங்க. கர்த்தர் தான் அவனை அங்கே வச்சிருக்கிறார், இவன் போயிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. கர்த்தர் சொல்றாரு அவன் இருக்கட்டும். அவன் இருக்கிறதுனால தான் நீ இன்னும் 100% உயர்த்தாதபடிக்கு எனக்கு ஒரு பரிசுத்தவான் சொல்லி கொடுத்தார்.
நமக்கு மேலேருந்து ஒரு மென்டர்னு ஒருத்தர் கட்சி வரைக்கும் இருக்கணும். என்னை மென்டரே இல்லாமல், என்னை பற்றி குறை சொல்லாமல், என்னை திருத்தறதுக்கு ஆள் இல்லாத இடத்துக்கு நான் போயிட்டேன்னா, என் தப்பை என்கிட்ட தப்புன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லாத இடத்துக்கு நான் போயிட்டேன்னா, என்னை திருத்தறதுக்கு ஆள் கிடையாது. அதுக்கப்புறம் என் வீழ்ச்சி தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ காட் சில நேரத்தில் இப்படிப்பட்ட ஆட்களை கொடுக்குறாரு. நான் ஒரு சிலலாம் பேசும்போது அவங்க எங்கிட்ட இருக்கிற நிறைவை சொல்லவே மாட்டாங்க, எங்கிட்ட இருக்கிற குறையை பற்றி மட்டுமே பேசுவாங்க. மேபி நம்ம வியூவில் அவங்க சாத்தானுடைய தூதனாகவே இருக்கட்டும். ஆனால் கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார் அவங்க இருக்கட்டும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்கள ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, உங்களை விட்டு தூரப்படுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, அவங்க இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமே நினைக்கிறீங்க. கர்த்தர் பொறுத்து பார்ப்பாரு. நான் உன் நல்லதுக்காக தானே அதை வச்சிருக்கிறேன், அந்த இடத்துல அதை வச்சிருக்கிறேன், அது இருக்கட்டுமே அப்படின்னு நீங்கள் கேட்க மாட்டீங்க. அதை ரிமூவ் பண்ண முயற்சி பண்ணும்போது ஒரு நாள் ஆண்டவர் சரி எடு, அதுக்கு வேற ரூட் ஆண்டவர் வச்சிருப்பாரு. அது மருத்துவ ரீதியாகவோ ஏதோ ஒன்று அப்படி ரிமூவ் பண்ணுவீங்க. ரிமூவ் பண்ண பிறகு இப்போ உங்களுக்கு ரிலீஃப். ஓ அப்பா, இருந்த முள்ளு போச்சு, வீழ்ச்சி தொடங்கிருச்சு. இப்போ என்ன ஆகும்? உண்மையான பலவீனம் எது தெரியுமா? இது அல்ல. இது கிறிஸ்துவனிடத்துல எனக்கு பலத்தை வாங்கி கொடுத்தது இந்த பலகீனம். ஆனா இந்த பலகீனத்தை நான் எடுத்துட்டேன். இப்ப கிறிஸ்துவனுடைய பலன் வர்றது எனக்கு நின்றோம். ஏன்? எனக்கு பலவீனம் இருந்தால் தானே பலன் வரும். அதான் பவுல் கீழே எழுதுறாரு, என் பலவீனங்களிலே அவருடைய பலன் வர்றதுனால நான் இந்த பலவீனத்தை விரும்புறேன். ஏன்? கிறிஸ்துவின் பலம் எனக்கு கிடைக்குது. அதனால இப்ப இந்த பலவீனமும் கிடைக்கல எனக்கு, இல்ல கிறிஸ்துவின் பலனும் இல்லாம போயிடுச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுமா? உலக பிரகாரமா நான் பலவீனா இருந்து ஸ்பிரிச்சுவலி பலம் உள்ளவனா இருந்தேன். இப்போ உலக பிரகாரமா பலவீனம் போயிருச்சு, ஸ்பிரிச்சுவலி என் பலன் போயிருச்சு. நான் உலக பிரகாரமா பலன் ஆயிட்டேன், ஸ்பிரிச்சுவலி என் பலன் போயிருச்சு. அப்போ ஸ்பிரிச்சுவலி நான் பலனா இருக்கணும்னா இந்த பலகீனம் எனக்கு தேவை. அது கர்த்தரே அனுமதி கொடுத்தது. அது நீ என்ன ஜெபம் பண்ணாலும் போகாது. நீங்க அதை ஜெபம் பண்ணணும்னு போகணும்னு ஜெபம் பண்றீங்க. பல நேரங்களிலே கர்த்தர் சொல்றாரு விட்டு அது இருக்கட்டும். சில நேரங்களிலே சில மனுஷனையோ, சில சரீர பலகீனங்களையோ, சில உங்களை சுற்றி இருக்கிற காரியங்களையோ கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, நமக்கு கர்த்தர் நினைச்சா ஒரு தேசத்தை கிளீன் பண்ணி போய் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லுன்னு 100% ஓப்பன் டோர் கொடுக்க அவரால் முடியுமா? முடியாதா? கண்டிப்பா முடியும். பார்வோன் இருதயத்தை மாற்றினவர், நேபுகாத்நேச்சாரை மாற்றினவர், அப்படி ஒரு இருதயத்தை ராஜாக்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவர். ஆனால் கர்த்தரே சில எதிர்ப்புகளை நியமிச்சா வச்சிருக்க. அந்த எதிர்ப்பை தாண்டி நீ போகும்போது தான் உன் விசுவாசம் வளரும். அந்த எதிர்ப்பை தாண்டி, அந்த முள்ள நீ தாண்டி போகும்போது தான் கிறிஸ்துவின் மேல் உள்ள வைராக்கியம் வரும். இது ஒரு இம்யூனிட்டி பவர் மாதிரி. நமக்கு ஒரு ஜுரம் வந்தாதான், அந்த ஒரு கிருமி உள்ள வந்தாதான் எதிர்த்து போராடக்கூடிய சுபாவம்னு ஒன்று வரும். ஸோ அந்த முள் நல்லது, நீ அது போகணும்னு ஜெபம் பண்ணாதீங்க. பவுல் சொல்றாரு, நான் அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணவே இல்லை. ஜெபம் பண்ணாதீங்க. எதுக்கு? இந்த மாதிரி காரியத்திற்கு. ஆனால் கிறிஸ்து இது கொடுக்கிற பதில் என்ன தெரியுமா? உன் பலவீனங்களிலே பலன் பூரணமாய் விளங்கும். அந்த பலவீனத்தை அப்படி ஓரமாவே இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டுமே, நீங்க இந்த பக்கம் பாருங்க, அதை காட்டிலும் மேலான பலன் நம்மளை தாங்கி கொண்டிருக்கிறார். சில பலவீனங்களை கர்த்தரே உனக்கு அனுமதித்திருக்கிறார். அந்த பலவீனங்களிலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் பவுல் சொன்னது போல சொல்லுகிறோம், உம்முடைய பலனை உணரும்படிக்கு, உம்முடைய பலனின் மேன்மையை காணும்படிக்கு, இந்த பலவீனம் வந்தா உங்க பலன் கிடைக்குங்கிறதுனால நாங்கள் பலவீனத்தில் மேன்மை பாராட்டுகிறோம். பசி என்கிற பலவீனம் வந்தால் கர்த்தர் போஷிக்கிற அந்த பலனை நாங்கள் உணர முடியுமே. வியாதி என்கிற பலவீனம் வந்தால் ஹீலிங் என்கிற பலத்தை நாங்கள் உணர முடியுமே. அந்த பலத்தை நாங்கள் உணர இந்த பலவீனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த பலவீனத்திலே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். எங்கள் பலவீனங்களிலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்குவதா. நாங்கள் பலவீன பட நீர் எங்களோடு கூட இருந்து பலப்படுத்தி அந்த பலவீனங்களிலே உம்முடைய பலனில் நீர் எங்களோடு கூட இருப்பதை நிரூபிப்பதற்காக ஸ்தோத்திரம். அது எங்களை உயர்த்த போகிறதுக்காக நன்றி. அது எங்களுக்கு மேன்மை பாராட்ட போகிறதுக்காக ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தால் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுகிறார். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.